ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற டாபிக். ஸோ லாஸ்ட் டாபிக் மென்சுரேஷன் அப்படின்ற டாபிக். ஸோ அளவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அளவியல் பொறுத்த வரைக்கும் 6th புக்கு, 7th புக்கு, 8th, 9th, 10th வரைக்கும் எல்லா புக்லேயுமே இந்த டாபிக் கவர் ஆகுது. ஸோ சின்ன சின்ன கான்செப்ட்லேருந்து பெருசாக லாஸ்ட்டில் முடிகிற வரைக்கும் நமக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் நமக்கு ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நார்மலாக இது பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இது பேசிக்ன்றதால ஒரு டைம் நம்ம சொல்லிடலாம். ஸோ 6th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர். ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிலோமீட்டர் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப பெருசு. அடுத்ததாக கிலோமீட்டருக்கு அப்புறம் சென்டிமீட்டர், கிலோமீட்டருக்கு அப்புறம் மீட்டர், மீட்டருக்கு அப்புறம் சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு அப்புறம் மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்றது என்னென்னா 1000 மீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்றது என்னென்னா 10 மில்லிமீட்டர். 1 மீட்டருன்றது 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர். சேம் அதே மாதிரி தான். 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். 1 கிராம்னா 1000 மில்லிகிராம். அதே மாதிரி 1 டன் 1000 கிலோகிராம். 1 குவிண்டல் அப்படின்னா 100 கிலோகிராம். 1 டன்னா 10 குவிண்டல். ஓகேவா? 1 டன் அப்படின்னா 10 குவிண்டல். 1 சவரன்னா 8 கிராம். ஸோ மேக்ஸிமம் இதில் கேட்க மாட்டாங்க, பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சேம் அதே மாதிரி தான். 1 ஏக்கர்ன்றது எவ்வளோ, 1 ஹெக்டார்ன்றது எவ்வளோ, 1 ஜான் அப்படின்னா 12 விரல், 1 முழம்னா 2 ஜான் 24 விரல், 1 அங்குலம் 1 மீட்டர். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு இது மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது இதை வச்சு சும்மா சால்வ் பண்ணுற மாதிரி 2-3 சம் மட்டும் பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இப்போது தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ 6 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாங்க. அப்போ 6×5 30 சென்டிமீட்டர். பட் இங்கே இருக்கிறது என்னது? மீட்டர். அப்போ மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 1.25 மீட்டர்னு இருக்குது. அதனை என்னவா மாற்றணும்? சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ இங்கே பாருங்கள், இது 1 மீட்டர், இது 100 சென்டிமீட்டர். அளவில் பார்த்தோன்னா மீட்டர் தான் பெருசு, சென்டிமீட்டர் சின்னது தான். பட் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். மீட்டர், சென்டிமீட்டர், இது 1ன்னு இருக்குது, இது 100ன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ விட இந்த வேல்யூ பெருசாக வரணும். பெருசாக வரணும்னா நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டர் கேட்குறாங்கன்னா வர ஆன்சர் சின்னதாக வரணும். ஸோ நான் 100ஆல் டிவைட் பண்ணிக்குவேன். புரியுதா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் டக்குன்னு நம்ம போடும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமான்ற டவுட்ஸ் நமக்கு வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக 1 மீட்டர்ன்றதை 100 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோன்னா 1 பெருசா 100 பெருசா, 100 தான் பெருசு. அப்போ இந்த ஆன்சர் கேட்டாங்கன்னா பெருக்கணும், இந்த ஆன்சர் கேட்டாங்கன்னா வகுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 155 சென்டிமீட்டர்னு வரும். அதை மீட்டரில் எழுதும்போது 1.55 மீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நமக்கு 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர்னு தெரியுமா? 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 200 கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறாங்க? 250 மில்லி லிட்டரில் கொடுக்குறாங்க. ஸோ 200 லிட்டரை மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 200 × 1000 டிவைடட் பை 250ன்னு போட்டால் 800. அப்போ எத்தனை மாணவர்களுக்கு கொடுக்க முடியும்? 800 மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். சும்மா இது பேசிக்ஸ், அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 சம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். நமக்கு தேவையானது செவ்வகத்தின் சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு, அடுத்ததாக முக்கோணம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ செவ்வகத்தின் சுற்றளவு நம்ம டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு டயக்ராம் பார்க்கும்போது செவ்வகம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது எல், இது பிரெத். ஓகேவா? லென்த்து பிரெத் அப்படின்னு இருக்குமா? ஸோ சுற்றளவு பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறது எப்படி சுற்றி இருக்குன்னு பாருங்கள். 1L 1L 1B 1B. அப்போது 2L 2B இருக்கா? அப்போ சுற்றளவுனா என்ன அர்த்தம்? 2 × L + B. பரப்பளவுனா உள்ளார இருக்கிறது. உள்ளார என்ன இருக்குது? L × B. இந்த 2 பேரோட வேல்யூஸ் மட்டும் தானே உள்ளார இருக்குது. அப்போ L × B. ஓகேவா?
புரியுதா? இப்போ செவ்வகம்னா இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டு சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்தோன்னா என்ன அர்த்தம்? 2L 2Bன்னு இருக்குது. ஸோ அதை தான் வந்து 2L 2 × L + Bன்னு எழுதியிருக்காங்க. பரப்பளவு பொறுத்த வரைக்கும் L × B பெருக்கிறோம். உள்ளார இருக்கிறது எல்லாத்தையுமே பெருக்கிறோம். அதே மாதிரி தான் சதுரத்தின் சுற்றளவு சுற்றி எத்தனை ஏ இருக்குது? 4A இருக்குது. 4A. பரப்பளவுனா என்ன அர்த்தம்? A × A இந்த பக்கம் இருக்கிறது பெருக்கல் இந்த பக்கம் இருக்கிறது. அப்போ A². ஓகேவா? இது மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு. செங்கோண முக்கோணம் ஒரு கோணம் இங்கே வருது அப்படின்னா, ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. 1/2 × BH சுற்றளவுனா 3 பேத்தையுமே கூட்டிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 1/2 × B × H செங்கோண முக்கோணம்னு கேட்டாங்கன்னா, அதே சமபக்க முக்கோணம் அப்படின்னா சமபக்க முக்கோணத்துக்கோட சுற்றளவு என்ன இருக்கும்? சமபக்கம்னா எல்லா பக்கமுமே ஏன்னு இருக்குமா? அப்போ 3மே ஏவாக இருந்தால் 3A. அதே பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா √3/4 × A². ஓகேவா? அந்த √3/4 × A²ன்றது சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளார போயிடலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. இப்போ சுற்றளவுனா 3A. 3மே ஒரே மாதிரி இருக்குன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். பக்க அளவு ஏவோட வேல்யூ 43. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல் துண்டை வைத்து செவ்வகம் சதுரம் முக்கோணத்தை மேக் பண்ணணும். ஓகேவா? 12 சென்டிமீட்டர் மொத்தமாக இருக்கிறது என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 12 தான் இருக்குது. நான் வந்து இப்போ செவ்வகம் அப்படின்னா 2 × L + B சுற்றளவு. ஏன்னா இப்போ ஒரு நூலை வச்சு தான் அவங்க மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? நான் கொஷின் ப்ரீஃபாக எழுதலை. ஒரு நூல் துண்டை வச்சு தான் சுற்றளவு மேக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நூலை வச்சு இப்படி வெளியில் தான் நான் லைன் போட முடியும். இது முக்கோணம், இது சதுரம், இது செவ்வகம் அப்படின்னு நம்ம மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ 12 சென்டிமீட்டர்னால் சுற்றளவு 2 × L + B = 12 அப்படின்னு வச்சோன்னா L + B எவ்வளோ கிடைக்கும்? 6 அப்படின்றது கிடைக்கும். அப்போது எப்படியுமே லென்த்து தானே பெருசாக இருக்கணும், பிரெத் வந்து சின்னதாக தான் இருக்கணும். அப்போ 4,2 5,1 அந்த மாதிரி 2 செவ்வகத்தை நான் மேக் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4A. அப்போ 4A அப்படின்னா 4A = பண்ணால் ஏவோட வேல்யூ என்னது? 3. அப்போ ஒரே ஒரு சதுரத்தை தான் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். அதே முக்கோணம்னு பார்த்தோன்னா 4ன்னு கிடைக்கும். 3A = 12 4. சமபக்க முக்கோணமாக இருந்தால் 4 4 4ன்னு போடலாம். அதே இருசமபக்க முக்கோணம்னா 5,5,2ன்னு போடலாம். ஏன்னா மொத்தமாக 12 கிடைக்கணும் இல்லையா? 5 10 12 இதை கூட்டினா 12ன்னு கிடைக்கும். அதே வந்து 3மே டிஃப்ரெண்ட். அசமபக்க முக்கோணம்னா 5, 3, 4. ஸோ அப்போ முக்கோணங்களில் வந்து 3 முக்கோணம், செவ்வகத்தில் வந்து 2, சதுரத்தில் வந்து 1 மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூ. 15 ஆகும் செலவை காண்க. இப்போது பக்க அளவுனா 12 மீட்டர் சொல்லிட்டாங்களா? ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சதுரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ சதுரத்தின் வேலி, இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலி டேரெக்டாக உங்களுக்கு சதுரத்தின் பரப்பளவு சுற்றளவு அந்த மாதிரி கொடுக்கலனா சுற்றி இருக்கிறது வேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடோ ஒரு இடமோ எப்படி இருந்தாலும் அதை சுற்றி தானே நீங்கள் வேலி போடுவீங்க. ஸோ அப்போ அந்த வேலி அப்படின்னா அது சுற்றளவுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சதுரத்தின் சுற்றளவு 4A. அப்போ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு மீட்டருக்கு வந்து 15 ரூபாய் ஆகுதுன்னா டோட்டல் 48 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுன்றதை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? வேலி இப்படி கேட்டாங்கன்னா அது சுற்றளவு. உள்ளார இருக்கிற பரப்பு, நான் பரப்புக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன், பரப்பில் ஏதாவது பெட்ஷீட் போற்ற போகிறேன், கம்பளி போத்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பரப்பளவு. அதுக்கு வெளியில் பண்ணுற மாதிரி இருந்தால் சுற்றளவு. ஓகேவா? ஏன்னா அது டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி தான் நம்மளை கேட்பாங்க. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் உள்ள செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ 1/2 × B × H. 1/2 × B × H ஃபார்முலா போட்டாலே முடிஞ்சு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டயக்ராம்லேருந்து எப்படி சால்வ் பண்ணணும்? சுற்றளவு பொறுத்த வரைக்கும் இதை சுற்றி இருக்கிறதா நமக்கு சுற்றளவு. அப்போ இது நமக்கு கொடுக்கல, நான் அதான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து கொடுக்கல அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது வந்து 28 சென்டிமீட்டர். 28ல் இது 7 போயிடுச்சுன்னா இந்த இடம் மட்டும் எவ்வளோ? 21. சேம் அதே மாதிரி மொத்தமாக இங்கே இருக்கிறது 28, இதில் இந்த 7ன்றது போயிடுச்சுன்னா 21. அப்போ சுற்றளவுனா இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் மட்டும் போதும், சுற்றளவு கிடச்சிரும். பரப்பளவுனா என்ன அர்த்தம்? இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இந்த 2 செவ்வகத்தையுமே கண்டுபிடிச்சி 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் தான் பரப்பளவு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது வட்டம். நம்ம ஆல்ரெடி இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? சதுரம் பார்த்துருக்கோம், செவ்வகம் பார்த்துருக்கோம், முக்கோணம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்குள்ளே போகலாம். வட்டத்தின் பரப்பளவு பொறுத்த வரைக்கும் πr² அப்படின்றது வந்து வட்டத்தின் பரப்பளவு. ஓகேவா?
வட்டத்தின் சுற்றளவு என்னதுன்னா 2πr. சுற்றி இந்த 2 இங்கே கொண்டு வந்துடணும். வட்டத்தின் பரப்பளவு πr², சுற்றளவுனா 2 முன்னாடி கொண்டு வந்துடணும், 2πr அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி டியோட வேல்யூ அப்படின்றது என்னதுன்னா, டின்றதுனா விட்டம், 2r சேர்த்துனா தான் விட்டம் நமக்கு கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாக சேர்த்துனா அது விட்டம், அதில் பாதி தான் வந்து ஆரம். அப்போ ஆர் மட்டும் கொடுத்துருந்து விட்டம் கேட்டாலோ இல்லை விட்டம் கொடுத்து ஆர் கேட்டாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ விட்டம்ன்றது பெரிய வேல்யூ, ஆர்லேருந்து டிவைடட் பை 2 போட்டால் விட்டம் கிடைச்சிரும். விட்டம் கொடுத்து ஆரம் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறோம், ஆரம் கொடுத்து விட்டம் கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வட்டத்தின் பரப்பளவு πr², வட்டத்தின் சுற்றளவு 2πr. அந்த 2rன்றதை நம்ம டின்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்ததான் அரை வட்டத்தின் சுற்றளவு. ஒன்றுமே இல்லை, வட்டத்தின் சுற்றளவு என்னது 2πr, அதில் டிவைடட் பை 2 போடுங்க, அரை வட்டம். பரப்பளவும் அதே தான், πr² டிவைடட் பை 2. கால்வட்டத்தின் சுற்றளவுனா டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா வட்ட நடைபாதையின் பரப்பளவு அப்படின்னு கேட்பாங்க. வட்ட நடைபாதை, நான் ஒரு காம்பவுண்ட் அமைச்சிருக்கேன், இங்கே ஒரு நடைபாதை இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். நடக்கிறதுனா இந்த நடப்பாதை நம்ம எப்பயுமே நடப்போம் இல்லையா, அந்த நடந்து போகிற வழி மட்டும். அது எதில் வேணாலும் கேட்கலாம், வட்டத்தில் கேட்கலாம், செவ்வகத்தில் கேட்கலாம், சதுரத்தில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா வெளியில் இருக்கிறது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது பெரிய ஆர், பெரிய நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்கிறது சின்ன நம்பர். ஸோ பெருசை மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு சின்னதை மைனஸ் பண்ணோம்னா நடைபாதையின் பரப்பளவு கிடைச்சிரும். இது இதில் மட்டும் கிடையாது, செவ்வகம், சதுரம், எந்த ஷேப்பில் வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இந்த இடத்த மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வட்டத்தின் இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு ஃபார்முலா தான். வட்டத்தின் பரப்பளவுனா πr², சுற்றளவுனா 2πr. ஓகேவா? இப்போது ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. சுற்றளவே கொடுத்துட்டாங்க, 2πrே கொடுத்துட்டாங்க. 32னா ஆரோட வேல்யூ என்னதுன்னா கேன்சல் பண்ணால் போதும், 132. அதே மாதிரி பையோட வேல்யூ என்னது, பையோட வேல்யூ வந்து 22 டிவைடட் பை 7. அப்படி இல்லைன்னா 3.14. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது 2πr இஸ் ஈக்குவல் டு 132னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 132 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22 டிவைட் பை 7. அப்போ அந்த பக்கம் போகும்போது 7 டிவைட் பை 22 மாறிடும். 2 இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணும்போது ஆரோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், 21 அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ டியோட வேல்யூ என்னென்னா 21 இன்ட்டு 2 42. ஓகேவா? அதே மாதிரி வட்டம்ன்றதை டேரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி ஷேப்ஸில் கொடுத்துருவாங்க. கடிகாரம், சக்கரம், சாகச வளையம், இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதுவே நம்ம வந்து வட்டம்னு தான் எடுத்துக்கணும். கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு என்னது? அப்போ 2πr, அந்த ஆறு தான் வந்து 56ன்னு போட்டோம்னா 352 மில்லிமீட்டர் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? 154 மீட்டர் சுற்றளவு உள்ள, ஆக்சுவலாக இப்போது இதில் வந்து சுற்றளவு, பரப்பளவு, சதுரம் இதெல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கும் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு சதுரம், செவ்வகம், பரப்புனா உள்ளார இருக்கிறது, வேலி போடுறது, இந்த மாதிரி வந்தால் சுற்றளவு. ஓகேவா? இது ஃபுல்லாக நமக்கு 6th புக்கில் நம்ம பார்த்தோம். சேம் அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்க வட்டம் இதெல்லாம் வந்து 7th புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ 7th புக்கில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி சொல்லியிருக்காங்களா. சுற்றி அப்படின்னா என்னது, சுற்றளவு. ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார், அதனை செப்பனிட செதுக்கிறது, கலர் அடிக்கிறது, இல்லை பயிரிடுறது, ஏதோ ஒன்று சம்திங் அது மாதிரி இந்த செப்பனிட அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சதுர மீட்டருக்கு ₹25 வீதம் மொத்த செலவு என்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, 154 மீட்டர் சுற்றளவா, வட்டத்தின் சுற்றளவு 154 மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு செப்பனிடனா நமக்கு பரப்பளவு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? சுற்றளவு கொடுத்துட்டாங்க, சுற்றளவுலேருந்து 6ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதோட பரப்பளவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும், 2πr இஸ் ஈக்குவல் டு 154னா ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள், 24.5 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ ஆரோட வேல்யூ கிடைச்சதுக்கப்புறமா வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, πr². அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பரப்பளவு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் 25 அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வருது, πr², 22/7 இன்ட்டு 24.5, 24.5 போட்டோம்னா வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம். 25 மல்டிபிள் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி இது எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். செப்பனிடன்னு கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி மாடு மேய்ந்த பகுதி
அந்த பகுதி ஃபுல்லாக மாடு மேய்ஞ்சிருக்கு, இல்லை அந்த பகுதி ஃபுல்லாக நான் பயிர் செய்ய போகிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் அது பரப்பளவு. சுற்றளவுனா சுற்றி இருக்கிறதா சுற்றளவு. வேலி இதெல்லாம் வந்துச்சுன்னா, காம்பவுண்டு, வேலி இதெல்லாம் சுற்றளவு, இதெல்லாம் வந்து பரப்பளவு. ஓகேவா? இது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியலன்னா நம்ம அப்புறம் போய் அங்கே சம் போட முடியாது. ஒரு செவ்வகத்தின் இருபுறமும் அரைவட்ட வடிவில் ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஃபுல் கொஷின்ஸ் எழுதலை, ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செவ்வகத்தின் இருபுறமும் அரைவட்ட வடிவில் உள்ள ஒரு தோட்டம். இப்போ இது ஒரு செவ்வகம், இதில் அரைவட்டத்தில் அமைஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு தோட்டம் வந்து இருக்குது அப்படின்னா, செவ்வகத்தின் நீளம் 16, அகலம் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம். தோட்டத்தின் சுற்றளவு காண்க, பரப்பளவு காண்க. இப்போ வெறும் செவ்வகமாக இருந்தால் நம்ம செவ்வகம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் இதில் செவ்வகமும் இருக்குது, அரைவட்டம், 2 அரைவட்டம் இருக்குது. ஓகேவா? அப்போது சுற்றளவு நம்ம சுற்றி இருக்கிறது தானே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, தோட்டத்தின் சுற்றளவு நமக்கு இது ஃபுல்லாக தானே 8 மீட்டர். அந்த அகலம் வந்து 8 மீட்டர்னால் அதோடைய விட்டம் வந்து 8 மீட்டராக இருக்குமா? அப்போது சுற்றளவுன்னு என்ன சொல்லியிருக்க ஃபார்முலா 2πr அப்படின்னு போட்டோமா? 2πr. அந்த 2r என்ன எழுதலாம்? டின்னு எழுதலாமா? அப்போ பையோட வேல்யூ 3.14 × 8/2ன்னு போட்டோம்னா 12.56ன்னு கிடச்சிரும். 2 அரைவட்டம், ஏன்னா இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம் இருக்குது. 2 அரைவட்டத்தோட வேல்யூ என்னது? 25.12. தென் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது என்னது? செவ்வகம். செவ்வகத்துக்கு ஒன்று கண்டுபிடிக்கணுமா? இது நம்ம என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு தானே கேட்குறாங்க. அப்போ சுற்றளவு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 16, இதுவும் 16. தென் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25.12. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஆன்சர்னா? சுற்றளவுனா சுற்றி இருக்கிறது மட்டும்தான். 16, 16, 25.12 இவங்களை ஆட் பண்ணால் மட்டும் முடிஞ்சிடுச்சு. அதே பரப்பளவுனா இந்த 2 அரைவட்டம் இருக்குது இல்லையா, இவங்களோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் இவங்களோட பரப்பளவு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னா பரப்பளவு. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பளவு 2 அரைவட்டத்தின் பரப்பளவு நான் ஒரு வட்டத்தின் பரப்பளவுன்னு எடுத்துக்கிறேன். L × Bக்கு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 128ன்றது கிடைக்குது. πr² 50.24 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் தோட்டத்தின் பரப்பளவு கிடச்சிரும். ஓகே. ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர், உள்வட்ட ஆரம் 3 மீட்டர். நடைப்பயிற்சிக்கான பாதையின் பரப்பளவு என்ன? இதை சொன்ன ஃபார்முலா என்னது? நடைப்பயிற்சினாவே π × r² - r². ஸோ 22/7. பெரிய நம்பர் என்னது? 10. 10 10னா 100. 100 - 3 9ன்னு போட்டோம்னாவே ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க. அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது. அப்போ அதை சுற்றி தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? வட்டப்பாதையின் பரப்பளவு அப்போது சின்ன ஆரோட வேல்யூ 21. ஏன்னா 14 மீட்டர் சுற்றி, அந்த தோட்டத்தை சுற்றினா வெளியில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது கூட இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 21 கூட 14 ஆட் பண்ணால் தான் பெரிய ஆரோட வேல்யூ கிடைக்கும். 35 கிடைச்சதுக்கப்புறம் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் முடிச்சிடணும். ஓகேவா? சேம். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள, வெளியில் தான் 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது 9 7 அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அடுத்தது 9 கூட 3, இந்த பக்கம் ஒரு 3 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 இருக்குமா? லென்த்துக்கும் 2 வாட்டி 3 ஆட் பண்ணும், பிரெத்துக்கும் 2 வாட்டி 3 ஆட் பண்ணும், மொத்தமாக 6 இது கூட ஆட் பண்ணணும். அப்போது 9 + 6 ஆட் பண்ணும்போது 15ன்னு கிடைக்கும். 7 + 3னா 7 + 6 அப்படின்னா 13ன்னு கிடைக்கும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 1, இன்னொன்று செவ்வகத்தின் பரப்பளவு 2த்தையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது நம்ம 7th புக்கில் கவர் பண்ணியாச்சு. 7th புக்கில் நமக்கு மெயினாக இருக்கிறது வட்டம் தான். அரை வட்டம், கால் வட்டம், அந்த நடைபாதையின் பரப்பளவு இது மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகே. அடுத்ததான் இப்போ நம்ம 8th புக்கு. 8th புக்கில் வந்து பார்த்தோன்னா வட்ட மைய கோணம் அப்படின்னு சொல்லி இருக்குது. வட்ட மைய கோணம்னா 360 டிகிரி. மொத்தமாக வட்ட மைய கோணம்னா 360 டிகிரி, அரைவட்ட மைய கோணம்னா 180, கால்வட்ட மைய கோணம்னா 90 டிகிரி. மொத்தமாக ஒரு வட்டத்தில் எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 360 டிகிரி. அதே மாதிரி தான் நம்ம முக்கோணத்தில் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 3 பக்கம் இருக்கிறது. முக்கோணம் 3 பக்கம் தானே. அப்போ ஒரு முக்கோணம்னாவே நமக்கு 180 தான். அதே மாதிரி வட்டம்னா 360 டிகிரி. ஸோ நமக்கு டிகிரியில் கொடுத்து வட்டத்தின் ஆரம், நீளம் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு வட்ட கோணத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 120 எனில் வில்லின் நீளம்
பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? எல் அப்படின்னா வந்து 2πr, ஏற்கனவே நமக்கு சுற்றளவு தெரியும் இல்லையா, 2πr. அந்த 2πr இன்ட்டு தீட்டா டிகிரி டிவைட் பை 360 டிகிரி. அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? 120. அந்த 120 டிவைட் பை 360ன்னு போட்டுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா எல்லோட வேல்யூ கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஓகேவா? பரப்பளவுக்கு என்னது நமக்கு ஃபார்முலா? πr². அந்த πr² கூட இந்த தீட்டா டிவைட் பை 360 டிகிரியை பெருக்குனாலே நமக்கு பரப்பளவுன்றது கிடச்சிரும். வட்ட கோண பகுதியின் சுற்றளவு. சுற்றளவுனா நம்ம சுற்றி இருக்கிறது தானே. அப்போ ஒரு எல் இப்போ நமக்கு புதுசாக இருக்கா, ப்ளஸ் எல் ப்ளஸ் 2r அப்படின்றது தான் சுற்றளவு. ஓகேவா? அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். கோணம் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இது ஓகேவா. எல் கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா டிவைட் பை 360 டிகிரின்றது இது கூட 2πr இன்ட்டு இதுன்னு போட்டோம்னா சுற்றளவு கூட தீட்டா டிவைட் பை இது போட்டோம்னா லென்த்து கிடச்சிரும். பரப்பளவு கூட கண்டுபிடிச்சோன்னா நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். சுற்றளவு இங்கே வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுனா என்ன அர்த்தம்னா எல் ப்ளஸ் 2r அப்படின்னா எல்லோட வேல்யூ ப்ளஸ் 2r கண்டுபிடிச்சோன்னா வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு கிடைக்கும். ஓகேவா? 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாட்டிஸ்ட் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணம் அடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்னது? ஓகேவா? இப்போது இது ஒரு வட்டவில், இது ஒரு வட்டம், இதில் ஒரு பாதியாக இருக்குன்னா இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வில் மாதிரி இருக்குல்லையே வளைஞ்சி, இதை தான் வந்து வட்டவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக சேர்ந்தா பரிதி, இதில் இந்த இதை வந்து வட்டவில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வட்டத்தை ரெண்டாக பிரிக்கிறத வந்து நான் அப்படின்றத சொல்லுவாங்க. எங்கேருந்து வேணாலும் பிரிக்கலாம். நமக்கு விட்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பிரிக்கும். நானுன்றது எங்கேருந்து வேணாலும் பிரிக்கும். அதை வந்து வட்ட துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாட்டிஸ்ட் வளையமானது 5 சம அளவு உள்ளன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது பிரிக்கப்பட்ட வெவ்வேறுங்கள சுற்றளவு தான். ஏன்னா வட்ட ஜிம்னாட்டிஸ்ட் வளையம் இப்படி தானே இருக்கும், சுற்றி இருக்குது, சுற்றி தான் அவங்க கலர் அடிக்க போகிறாங்க. அப்படின்னா 2πr டிவைட் பை 5 அவ்வளோதான். ஏன்னா மொத்தமாக 5 தானே. அப்போ 2πr டிவைட் பை 5 35 கேன்சல் பண்ணால் 44 சென்டிமீட்டர்ன்றது கிடச்சிரும். வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் பை அப்படின்னு சொல்லலாம். வட்டத்தின் பரிதினா மொத்தமாக இருக்கிறது, அந்த அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் வந்து பை. வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னா வந்து அது வந்து என்ன சொல்லுவோம்? விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் 3 உச்சிகளிலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட கோண பகுதிகளை கொண்டு பின்வரும் வடிவம் உருவாகிறது. அதன் பரப்பளவை காண்க. சமபக்க முக்கோணம்னா 180 டிகிரின்னு சொன்னோமா, 3 பிரிவுன்னு பிரிச்சிருக்காங்க. 60 டிகிரி இந்த மாதிரி. ஓகேவா? அப்போது இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம். ஓகேவா? அப்போது சமபக்க முக்கோணம் 180 டிகிரி 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னா 60 60 60 ஆட் பண்ணால் தானே 180 கிடைக்கும். அப்போது வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? πr². πr² என்ன வரும்? 22 டிவைடட் பை 7 இன்ட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க? ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, இன்ட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 3 இன்ட்டு 60 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி, அந்த தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 39.28 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். பையோட வேல்யூவோட சப்ஸ்டிட் பண்ணால். அப்படி இல்லைன்னா 12.5 பைன்றது கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே நமக்கு புக்ஸில் இருக்கிற சம்ஸ் தான். நமக்கு இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது நமக்கு எப்படி கேட்பாங்கன்ற வீடியோவையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ இது வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த 4 ரவுண்டு ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சதுரம். இந்த கலர் அடிச்சிருக்கிற இடத்துக்கு மட்டும் அவங்க வந்து எவ்வளோ பரப்பளவுன்னு கேட்குறாங்க. அப்போது இது ஃபுல்லாக ஒரு கால்வட்டமாக பிரியுதா? இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், அப்படி பிரியுதா? அப்போது 4 கால்வட்டம் சேர்ந்தால் ஒரு வட்டமாயிடுமா? சதுரத்தின் பரப்பளவு a², 4 கால்வட்டங்களின் பரப்பளவு அப்படின்னா πr², 1 நம்ம கண்டுபிடிச்சாலும் போதுதான். அப்போது சதுரத்தின் பரப்பளவில் இருந்து இந்த 4 கால்வட்டங்களின் பரப்பளவை கழிச்சோம்னாவே இந்த இடம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் டேரெக்டாகவே நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருவாங்கள, கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு வேறு எதுவுமே நம்ம போக தேவையில்லை. ஸோ நார்கரம் அப்படின்னா வந்து நார்கரம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டி, ஒரே ஒரு டி மட்டும் இருக்கும் நார்கரமில்.
H1H2 2 H இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து நாற்கரம். ஒரு மூலைவிட்டம் 2 உயரம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நாற்கரம். பரப்பளவுன்னு பார்த்தோன்னா ½ × d × H1 + H2. மூலைவிட்டம் கொடுப்பாங்க, ஹைட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மொத்தமாக பரப்பளவு கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுக்காம இருந்தால் அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கெல்லாம் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் ஆனால் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா செவ்வகம் சதுரம்ன்றது நார்மல், எல்லாருக்குமே அதோட ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா. ஸோ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா இந்த நாற்கரம், இணைகரம், சரிவகம், சாய் சதுரம் இதை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நாற்கரம் அப்படின்னா நாற்கரத்தினுடைய பரப்பளவு ½ × d × H1 + H2 அப்படின்னா சுற்றளவு என்னதுன்னா 4 பக்கங்களின் கூடுதல். சுற்றி 4 பக்கம் தானே இருக்குது, அதோட கூடுதல். சேம் அதே மாதிரி இணைகரம் ஒரே ஒரு H மட்டும்தான் வரும். இணைகரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செவ்வகம் மாதிரி நம்ம L × B நாங்கள் பார்த்தோம். இங்கே B × H 2 × L + B, சேம் அதே ஃபார்முலா பரப்பளவு சுற்றளவுக்கு. சரிவகம் பொறுத்த வரைக்கும் ஒரு H இருக்கும், A + Bன்னு 2 டிஃப்ரெண்ட் அளவு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ சரிவகம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு H, ½ × H × A + B. இங்கே பாருங்கள், நாற்கரத்துக்கு D H1 H2 வருவாங்க, ½ × D × H1 + H2. சரிவகத்துக்கு ½ × H × A + Bன்னு வந்துடுவாங்க. சாய் சதுரம் பொறுத்த வரைக்கும் 2 மூலைவிட்டம் D1 D2, ½ × D1 × D2. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் 4A, இதுக்கும் 4A தான், இதுக்கும் 4A தான். சுற்றி இருக்கிறவங்க இதுக்கும் 4 பக்கங்களின் கூடுதல் தான். ஓகேவா, ஸோ ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். நாற்கரம்னா என்னதுன்ற இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ½ × D × H1 + H2, இது வந்து இணைகரமும் செவ்வகமும் 1, B × H, ஏன்னா வேறு எதுவுமே அளவு இல்லை. B × H 2 × A + B, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிவகம் பொறுத்த வரைக்கும் ½ × H × A + B, D1 × D2, ½ × D1 × D2னா சாய் சதுரம். ஓகேவா, சுற்றளவு பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறது தான். இப்போ இந்த டயக்ராம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஒரு சாவி கொத்து 5 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஒரு அரைவட்டத்தையும் இணைந்து உள்ளது. பரப்பளவை காண்க அப்படின்னா, இப்போது முக்கோணத்தின் பரப்பளவு, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, இது ஒரு அரைவட்டம் இருக்குது, இது ஒரு சதுரம் இருக்குது. இவங்க 3 பேர்த்தோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் அரைவட்டத்தையும் இணைந்துள்ளதுன்னா பரப்பளவை காண்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது சமபக்க முக்கோணமாக இருந்துச்சுன்னா நமக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3 / 4 × 5 × 5. அதே மாதிரி சமபக்க முக்கோணம்னா 5 × 5 A². அரைவட்டத்தின் பரப்பளவுனா πr² / 2 போட்டால் மட்டும் போதும். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டு இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா 45.64 அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா, ஓகே. 9th வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா A, B, C ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் எனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முக்கோணம், அசமபக்க முக்கோணம் 3மே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஓகேவா, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு √S × S - A, S - B, S - C. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்னதுன்னா இந்த A + B + C இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணி /2 போட்டால் எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதுதான் வந்து பரப்பளவு. இதுக்கு வந்து ஹெரான் ஃபார்முலா அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெரான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு சாய் சதுரத்தின் நீளம் சுற்றளவு 400 மீட்டர், மூலைவிட்டத்தின் அளவு 120 மீட்டர் அப்படின்னா முழு நீளத்தின் பரப்பளவு என்னது அப்படின்றத கேட்குறாங்க. அப்போது சாய் சதுர வடிவிலான நீளம் சுற்றளவு வந்து 400 மீட்டர் மற்றும் மூலைவிட்டத்தின் அளவு வந்து 120 மீட்டர்னா முழு நிலத்தின் பரப்பளவு என்னதுன்னு கேட்குறாங்க. சாய் சதுரத்தின் சுற்றளவு 400 மீட்டர். ஓகேவா, சுற்றளவு நம்ம படிச்சோமா 4A. அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு 100 மீட்டர். சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × D1 × D2. இந்த இடத்துல எனக்கு D1 × D2 கொடுக்கல. கரெக்டாக, சாய் சதுரம் D1 × D2 எனக்கு கொடுக்கல. மூலைவிட்டத்தின் அளவு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதை 2 முக்கோணமாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா. அப்போ 2 முக்கோணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 100, சியோட வேல்யூ 120. இதை வச்சு எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். 160ன்றதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும். பட் இவ்வளோ பெரிய சம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா, அடுத்ததாக வந்து 9th புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா கன செவ்வகம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நார்மலான
செவ்வகம், செவ்வகம், சதுரம், அதோட பரப்பளவு, சுற்றளவு பார்த்தோம். கணம்க்கு நம்ம இன்னும் போகல, 10th புக்கில் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 9th 10th சேர்த்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த கணம் பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நம்ம பார்த்தது இருக்கிற பேசிக் சம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.